கைசி இன்னைக்கு எப்ஸு எப்படி போகுது நடக்கும் அப்போ இன்னைக்கு எப்ஸில் என்ன கட்டினா கையில் அவங்க வீட்டுக்கு அவசரமாக வராங்க. அப்போ தேவியை பார்த்து சொல்கிறாங்க, தேவி உன் பேக்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணு, உன்னை நான் விக்னேஷ் வீட்டில் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு கையில் எதுவும் பிரச்சனை, நீ போய் பேச போன இடத்துல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா, நீ எதுனா சொல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, இல்லைம்மா உனக்கு நான் பெற சொல்கிறேன், விக்னேஷ் சொன்னதா சரி, தேவி வாழ்க்கை சரியாக இருந்தால் நம்ம மறந்து அவள் வாழ்கிறதா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கக்கா அப்படின்னு தேவி கேட்குறாங்க. கையில் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. கடைசியில் சமாளிக்கவே முடியல, இப்போ எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. தேவி மட்டும் இப்போ விக்னேஷை தேடி போகலன்னா விக்னேஷ் வந்து தேவி டைவர்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா தேவி அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படியே பிரசவ வலி வந்துடுது. தேவியை ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ தேவி சொல்கிறாங்க, அப்போ இனிமேல் நான் விக்னேஷ் கூட சேர்ந்து வாழ முடியாதாக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, அப்படிலாம் நடக்காது, நிச்சயமாக உன்னை பார்க்க விக்னேஷ் வருவார் அப்படின்னு அறுது சொல்லிட்டு இருக்காங்க. தேவி ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. நடந்த விஷயத்தை விக்னேஷ்கிட்ட சொல்கிறக்கா கால் பண்ணுறாங்க. அப்போ வேதவழி தான் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, தேவிக்கு பிரசவலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கோம், உடனே விக்னேஷ்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. விக்னேஷ்லாம் வரமாட்டா அப்படின்னு வேதவழி சொல்கிறாங்க. தேவி நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எழில் வேலை பார்க்குற இடத்த காட்டுறாங்க. அப்போ ஓனர் கேட்குறாரு, நீ கிளம்பி வந்துக்கிறத பார்த்து ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்த மாதிரி இருக்கே, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எழில் முழிக்கிறாரு. ஒரு வேளையை கையில் சமாளிச்சாச்சு, நீ இவரையும் சமாளிக்கணும் போருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.